தற்போது ஒரு அண்மை செய்தி. கோவையில் உயர்ரக போதைப் பொருட்கள் விற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கோவையில் உயர்ரக போதைப் பொருளை விற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்ட 7 பேரில் பெண் போலீஸ் அதிகாரியின் மகனும் இந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். கோவையில் உயர்ரக போதைப் பொருளை விற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் உட்பட 7 பேர் இந்த போதைப் பொருள் விற்ற சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். காளிதாஸ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீதர். கோவையில் உயரக போதைப் பொருட்கள் விற்ற 7 பேரை கோவை ஆர்எஸ்புரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உயரக போதைப் பொருள் கிடைப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் 7 பேர் இதில் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களை பிடித்து விசாரித்ததில் 7 பேரை கைது செய்து கோவையில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பாத்தீங்கன்னா அவர்களிடம் 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 12 செல்போன்கள், 100க்கும் மேற்பட்ட உயர்ரக பீர் பாட்டில்கள் மற்றும் உயர்ரக போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை அவர்களிடம் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் குறிப்பாக MDMA என்று சொல்லக்கூடிய உயரக போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதில் கொக்கைன், பச்சை நீர கஞ்சா, உலர் கஞ்சா, குஷ் என்ற உயரக போதைப் பொருள் உள்ளிட்டவைகளை போலீசார் கைது செய்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் தற்பொழுது அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக அவர்கள் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் இந்த போதைப் பொருள் விற்பனையில் குறிப்பாக பொருளாதார குற்றப்பிரிவு பெண் உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமி என்பவரின் மகன் மகாவிஷ்ணுவும் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மேலும் இவர்கள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஐடி கம்பெனி சேர்ந்தவர்கள் மற்றும் சொமாட்டோ டெலிவரி செய்பவர்கள், கால் டாக்ஸி ஓட்டர்கள் உள்ளிட்டவர்கள் இதில் இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதில் விற்பனை செய்யப்பட்ட பணத்தில் இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது உள்ளிட்டவைகளை இந்த பணத்தை பயன்படுத்தியதாக கோவை கமிஷனர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக இதில் பின்னணி யார் இருக்கிறார்கள் என்று குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கோவை கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.